ஸோ இப்போ மெஷர்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் மெஷர்மெண்ட்டில் எப்படி ட்ரிக்கியாக கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் வந்து டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, இதில் வந்து பேசிக்கான விஷயங்கள் தான் 4 ஆப்ஷன் கொடுத்து, ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடியும் நிறையா கொஷின்ஸாக அனலைஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்ன, அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இதில் இப்போ வந்து அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்ன வரும் உங்களுக்கு? நீங்கள் தெரிஞ்சா இங்கிலீஷில் எழுதுங்க, இல்லைன்னா பக்கத்தில் தமிழில் எழுதி வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். ஓகேவா? புரியுதாங்கப்பா? ஸோ இப்போ இதில் வந்து இந்த அண்டர்லைன் பண்ணிக்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன சொல்லுங்க? இப்போ அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், வாட் மீட்டர், எனக்கு இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மீட்டருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ஏதாவது ஐடியா இருக்கா? ம், என்னங்கப்பா? வெரி குட். மூவிங் பார்ட்ஸ் இதில் எதுவுமே இருக்காது. அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் இதில் பார்த்துருக்கீங்களா கேலோனோமீட்டரு? கேலோனோமீட்டர் வந்து என்னன்னா டெஸ்டிங் பர்பஸ் தான். ஒரு இடத்துல கரண்ட் இருக்கா இல்லையான்னு காட்டும். கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் வந்து நல் பொசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு மீட்டர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த மீட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாயிண்டரு. இதில் வந்து அந்த வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல் பொசிஷன் மட்டும்தான் இருக்கும். நல் பொசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். நில்லுங்கிறதா நல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ கரண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பாயிண்டர் வந்து சப்போஸ் இந்த பக்கம் ஆசிலேஷன் ஆகிறதோ, இல்லை இந்த பக்கம் ஒரு ஆசிலேஷன் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுனாவோ, அப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பக்கமும் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கரண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதில் எவ்வளோ கரண்ட் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெஸ்டர் வச்சிருக்கோம் இல்லையா, லைட் வச்சோன்னா லைட் எரியுதா, கரண்ட் இருக்கு, அவ்வளோதான். எவ்வளோ வேல்யூ ஆஃப் கரண்ட், 10 ஆம்பா 5, அதெல்லாம் தெரியாது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால அதை மட்டும் பார்த்துக்க பாருங்க. அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாருங்க, the magnitude of quantity under measurement in terms of physical constant. எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேன்ஜென்ட் கேல்வனோமீட்டர், அதே மாதிரி ரேலே கரண்ட் பேலன்ஸ் மீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இட் ஷோஸ் ஒன்லி பாருங்க, பேர் இருக்குல்ல, மேக்னிடியூட் ஆஃப் குவான்டிட்டி அண்டர் மெஷர்மெண்ட்டை மட்டும்தான் காட்டும். மேக்னிடியூட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ். மேக்னிடியூட்னா எவ்வளோ வேல்யூலாம் கிடையாது. மேக்னிடியூட் ஆஃப் குவான்டிட்டி அண்டர் மெஷர்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ். இதுதான் வந்து என்னன்னா அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். புரியுதாங்கப்பா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இது வந்து அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நல்லா மெமரியில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா இந்த மேக்னிடியூட் ஆஃப் குவான்டிட்டி அண்டர் மெஷர்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் கான்ஸ்டன்ட். எக்ஸாம்பிள் கேலோனோமீட்டர், அப்புறம் கரண்ட் பேலன்ஸ் மீட்டர், ரேலே கரண்ட் பேலன்ஸ் மீட்டர். அந்த மீட்டர் பேரே வித்தியாசமாக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? நார்மலாக நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், எனர்ஜி மீட்டர் அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமான பேராக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னா, மொத்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டே 2 தான். ஒன்று வந்து அப்சல்யூட்டு, அடுத்தது வந்து செகண்டரி. செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்க பிரைமரிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. அப்சல்யூட்டு, அதுக்கப்புறம் செகண்டரி தான். செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்னா மீதி எல்லாமே எக்ஸப்ட் இதை தவிர. நான் சொன்னீங்களா பாருங்க, குவான்டிட்டி பீயிங் மெஷர்டு கேன் பி மெஷர்ட் பை அப்சர்விங் த அவுட்புட் இண்டிகேட்டட் பை தி இன்ஸ்ட்ருமெண்ட். அவுட்புட்டை அதிலேயே இண்டிகேட் பண்ணோம். கரண்ட் 5 ஆம்பியரா 10 ஆம்பியரா, இல்லை வாட் மீட்டராக இருந்தால் 20 வாட்ஸா 10 வாட்ஸா அப்படிங்கிறத வந்து அதுவே இண்டிகேட் பண்ணோம். ஸோ அது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இஸ் கால்டு செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட். த குவான்டிட்டி பீயிங் மெஷர்ட், நீங்கள் அதை வந்து ஷார்ட்டாகவே எழுதிக்கிங்க. ரொம்பலாம் நீங்கள் வந்து இதில் இருக்கிறத அப்படியே எழுதி மனப்பாடம் பண்ணுங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எப்படி ஷார்ட்டாக வருதோ அது மாதிரி. குவான்டிட்டி பீயிங் மெஷர்டு பை அப்சர்விங் அவுட்புட் இண்டிகேட்டட் பை தி இன்ஸ்ட்ருமெண்ட்.
இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்னன்னா கேலிபிரேஷன் பண்ணுவாங்க. தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் கேலிபிரேட்டட் பை கம்பேரிங் வித் அன் அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட். பாருங்க, செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கேலிபிரேஷன். கேலிபிரேஷன் என்னன்னு தெரியலையா உங்களுக்கு? கேலிபிரேட் பண்ணுறதுன்னா என்னன்னா, சப்போஸ் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன், நம்ம ஒரு வெயிட் பார்க்குற மிஷின் இருக்குது. இப்போ நீங்கள் போய் ஏறி நிற்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் உங்களுடைய வெயிட் வந்து உதாரணத்துக்கு ஒரு 40 கேஜி 50 கேஜி தான் இருக்கீங்க. திடீர்னு அது வந்து 150 கேஜின்னு காமிச்சிருக்கு அப்படின்னாவே அது தப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது. அப்போ அதை என்ன பண்ணணும், நம்ம எடுத்துகிட்டு போய் அதை வந்து நம்ம கேலிபிரேஷன் பண்ணுங்கள், சரி பண்ணி கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. நீங்கள் கொண்டு போய் சரி பண்ணுற இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை கேலிபிரேஷன் பண்ணுவாங்க. கேலிபிரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, எக்ஸாக்டாக வெயிட் காட்டுற அந்த மெஷின் இருக்கு இல்லையா, அந்த மெஷினோட இந்த மெஷினை கம்பேர் பண்ணி அதில் இருக்கிற பேராமீட்டர்ஸை அப்படியே இதில் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் கேலிபிரேஷன். கேலிபிரேஷன் அப்படின்னா என்னன்னா, டெஸ்டிங் ஆர் அக்யூரேட் மெஷர்மெண்ட்டுக்காக அந்த பேராமீட்டர்ஸை மாற்றி ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் கேலிபிரேஷன். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, the quantity being measured can be quantity being measured can only be measured by, இல்லை இதில் வந்து எழுதிக்கலாம், measured by observing output indicated by the instrument. These instruments are calibrated by comparing with an absolute instruments. புரியுதாங்கப்பா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? இருந்தால் கேட்டுக்கோங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் தியரி தான்ப்பா இந்த சப்ஜெக்ட்ஸு. இதில் வந்து கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிற அந்த ஐடியா மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். எம்சிக்யூ பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஃப்ளெக்ஷன் அண்ட் நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட். நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம பார்த்தது மேலே, அந்த டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர், இதெல்லாமே நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். டிஃப்ளெக்ஷன் அப்படின்னாவே தெரியும். டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூவ்மெண்ட் ஆகிறது. ஓகேவா? ஒரு அப்படியே ஒரு மூவ்மெண்ட்டை, ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடியதான் டிஃப்ளெக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க, டிஃப்ளெக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்னென்னா, இந்த இதை எழுதிக்கலாம். என்னப்பா? டயக்ராம் சும்மா ரஃபாக அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. பாருங்க, த குவான்டிட்டி அண்டர், இதுலேருந்து இந்த லைன் தான். இது வந்து என்னென்னா, த குவான்டிட்டி அண்டர் மெஷர்மெண்ட், தட் இஸ், இது வந்து என்ன பண்ணால் டிஃப்ளெக்ஷன் ப்ரொவைட் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், வாட் மீட்டர், எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் வரும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, இந்த டிஃப்ளெக்ஷன் காட்டுற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் லெஸ் அக்யூரேட்டு, அதேமாரி லெஸ் சென்சிட்டிவ், அதேமாரி ரெஸ்பான்ஸ் உடனே கிடைச்சிரும். ஆனால் அது வந்து அக்யூரேட்டாக இருக்குமா, சென்சிட்டிவாக இருக்குமான்னா சொல்ல முடியாது. புரியுதாங்கப்பா என்ன சொல்கிறேன்னு? குவான்டிட்டி அண்டர் மெஷர்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, என்ன கரண்ட் குவான்டிட்டினா என்னன்னா, கரண்ட், வோல்டேஜ் இதெல்லாம் தான் குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி அண்டர் மெஷர்மெண்ட், தட் இஸ் அம்மீட்டர். அண்ட் டைனமோ மீட்டர் டைப்னா என்னென்னா, வாட் மீட்டர் தான் நம்ம சொல்லுவோம், டைனமோ மீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதேமாரி மூவிங் அயன், மூவிங் காயில், பிஎம்எம்சினா மூவிங் காயில். இது அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் எல்லாமே இதில் வந்து வந்துடும். இது வந்து என்ன பண்ணால் டிஃப்ளெக்ஷன் கொடுக்கும், மூவ்மெண்ட் கொடுக்கும், அவ்வளோதான் மெயினாக இதெல்லாம். ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, லெஸ் அக்யூரேட்டு, லெஸ் சென்சிட்டிவ் அண்டு ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ். லெஸ் அக்யூரேட்னா உங்களுக்கு தெரியும், அக்யூரேசி வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அக்யூரேசி இல்லை அப்படி? வெரி குட். ஏன்னா இதெல்லாம் வந்து முள் இருக்கும் இல்லையா, பாயிண்டர் இருக்கும். ஸோ அந்த பாயிண்டர் வந்து என்னென்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டு வரதுனால சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அதில் ஃப்ரிக்ஷன்னால இருக்கும். அதேமாதிரி மேக்னெட்டுக்கு நடுவில் தான் இது இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வியர் அண்ட் டியர் இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்னால அவன் அதேமாரி துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஸ்டீலில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து என்ன அப்படின்னா, ஆல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா லெஸ் அக்யூரேட் தான். அது லெஸ் சென்சிட்டிவ்னா என்ன அர்த்தம்?
அக்யூரேட் ஓகே. சென்சிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கரண்ட்டை மெஷர் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னு வச்சுங்களேன், அதில் வச்ச உடனே வந்து இண்டிகேஷன் காட்டணும். நீங்கள் வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் முள்ளு மூவ் ஆகுது அப்படின்னா அது சென்சிட்டிவ் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? சென்சிட்டிவிட்டினா என்னன்னா, நீங்கள் டச் பண்ண உடனே பாயிண்டர் மூவ் ஆகணும். ஸோ அதனால் ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நிறையா வருஷம் வந்து உங்களுக்கே தெரியும், அந்த வியர் அண்ட் டியர் இந்த மாதிரி இந்த ஆக்சிடேஷன் இந்த மாதிரி துருப்பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைனால என்ன ஆகும் அப்படின்னா லெஸ் சென்சிட்டிவாக தான் இருக்கும். தே ஆர் லெஸ் அக்யூரேட், லெஸ் சென்சிட்டிவ். ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா அது பாயிண்டர்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாலுமே கூட பாயிண்டர் கடைசி வரைக்கும் போகும், அப்படி இந்த பக்கம் மூவ் ஆகும். ஓகேவா? அந்த இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஆனால் அக்யூரேசியா அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாது, கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சென்சிட்டிவா அப்படின்னு சொல்லவும் முடியாது. புரியுதாப்பா உங்களுக்கு? இந்த 2 பாயிண்ட்டும் வந்து இந்த டிஃப்ளெக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்சல்யூட் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம். அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா குவான்டிட்டி அண்டர் மெஷர்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட். எக்ஸாம்பிள் வந்து கரண்ட் பேலன்ஸ் மீட்டரு, கேலோனோமீட்டர், டேஞ்சன் கேலோனோமீட்டர். அதேமாதிரி செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா எல்லாமே செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதாவது கேன் பி மெஷர்ட் பை இண்டிகேட்டட் பை த இன்ஸ்ட்ருமெண்ட். அவுட்புட் கேன் பி இண்டிகேட்டட் பை தி இன்ஸ்ட்ருமெண்ட். அவுட்புட் வந்து ஒரு இண்டிகேஷன்லேயே காட்டுறோம், இவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத காட்டக்கூடியதான் வந்து செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேலிபிரேட்டட் பை அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட். கேலிபிரேட்டட் வித் கம்பேரிங் வித் அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பேர் பண்ணி கேலிபிரேஷன் பண்ணுவோம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து டிஃப்ளெக்ஷன் டைப். டிஃப்ளெக்ஷன் டைப்புங்கிறது டிஃப்ளெக்ஷன்னா மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? குவான்டிட்டி அண்டர் மெஷர்மெண்ட், த டிஃப்ளெக்ஷன் இஸ் பேஸ்டு ஆன் தி குவான்டிட்டி அண்டர் மெஷர்மெண்ட். அதாவது டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடலாம், டிஃப்ளெக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு குவான்டிட்டி அண்டர் மெஷர்மெண்ட். ஓகேவா? எவ்வளோ வோல்டேஜ் அது ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் எழுதுறேன். ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிஃப்ளெக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியலையா பாருங்க, 2 மேக்னெட்டுக்கு நடுவில் என்எஸ் அப்படிங்கிற 2 மேக்னெட்டுக்கு நடுவில் அந்த ஒரு பாயிண்டர் வைப்போம். இந்த பாயிண்டரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கரண்டே கொடுப்போம். கரண்ட்னா என்ன அர்த்தம்னா, கரண்ட் மெஷர் பண்ணால் கரண்ட்டு, வோல்டேஜ் மெஷர் பண்ணா வோல்டேஜ். இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கரண்டே வோல்டேஜும் நம்ம கொடுப்போம். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு தெரியலையா மோட்டார் பிரின்சிபல், ஒரு மேக்னெட்டுக்கு நடுவில் கரண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கரண்ட் இந்த பாயிண்டர் வந்து ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்டில் வந்து பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். இந்த டிஃப்ளெக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குலாம் ஒரு ஸ்கேல் யூனிஃபார்மாக இருக்கும். யூனிஃபார்ம்னு சொல்ல முடியாது, நான் யூனிஃபார்மாக கூட இருக்கலாம். முதல்ல ஒரு ஸ்கேல் இருக்கும், அப்புறம் ஒரு பாயிண்டர் இருக்கும், அப்புறம் மேக்னெட் என்எஸ் அப்படிங்கிற மேக்னெட் கம்பல்சரியாக இருக்கும். இதெல்லாம் வந்து டிஃப்ளெக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். புரியுதாங்கப்பா உங்களுக்கு? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தா இந்த நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. நல்லுன்னா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஜீரோ ஆர் நல். நல்லுன்னா நடத்தினா நில் அப்படிங்கிறது தான் நல். தட் இஸ் ஜீரோ ஆர் நல் இண்டிகேஷன் லீட்ஸ் டு டிட்டர்மினேஷன் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் மெஷர்டு குவான்டிட்டி. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மோர் அக்யூரேட், அதேமாரி ஹை சென்சிட்டிவ். இது வந்து என்ன பண்ணணும், நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்னாவே எய்தர் ஜீரோ இல்லைனா நல், அது 2 தான் காட்டும். ஜீரோன்னு சொல்லிக்கலாம், அதுக்கு பேர் டல்லுன்னு சொல்லிக்கலாம். இது 2 வேல்யூ தான் காட்டும், வேற எதுவும் காட்டாது. ஸோ இதெல்லாமே என்னென்னா மோர் அக்யூரேட் அண்டு ஹை சென்சிட்டிவிட்டி. இந்த இது மாதிரி கிடையாது, இண்டிகேட்டிவ் டிஃப்ளெக்டிங் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி கிடையாது. இது நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மோர் அக்யூரேட். இப்போ எக்ஸாம்பிள் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், எது அக்யூரேசி அதிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சென்சிட்டிவிட்டி அதிகம்னு கேட்டாங்கன்னா நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், டிஃப்ளெக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது. ஆனால் டைனமிக் கண்டிஷன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அதிக டெம்பரேச்சர் இருக்குது, அதிகமான கூலிங்கான இருக்கிற இடமா இருக்குது, இல்லை ட்ரை ஏரியாவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகும்னா இந்த டிஃப்ளெக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் ஆகும். இது வந்து நாட் சூட்டட் பாருங்க, லெஸ் சூட்டட் ஃபார் மெஷர்மெண்ட் அண்டர் டைனமிக் கண்டிஷன் தென் டிஃப்ளெக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துலையோ இல்லை கூலிங் அதிகமாக இருக்கிற இடத்துலையோ இதை நீங்கள் வந்து அதாவது சேஞ்சஸ் ஆகிற இடத்துலலாம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் வந்து அதுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதாங்கப்பா? அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னு கேட்டாங்கன்னா கேலோனோமீட்டர் அண்ட் கரண்ட் பேலன்ஸ் மீட்டர். செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்னு கேட்டாங்கன்னா டைனமோமீட்டர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாமே, அந்த இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே செகண்டரி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்.
டிஃப்ளெக்ஷன் டைப்னா டிஃப்ளெக்ஷன் பாயிண்டர் இருக்கும். நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்னா பாயிண்டர் எதுவும் இருக்காது. ஜீரோவா நல்லான்னு, அதான் ஜீரோ இல்லைன்னா நல் இதுதான் காட்டும். ஆனால் என்னப்பா எதுல? ஆமாம், அக்யூரேட்டாக காட்டும். ஆமாம், வெர்னியர் கேலிப்பர் இதெல்லாமே இதில் வந்து வரும். ஆனால் நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வராது. ஏன்னா அதில் வந்து வேல்யூ வந்து மெஷர்மெண்ட் நம்ம பார்ப்போம். வேல்யூ வந்து இப்போ திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த வெர்னியர் காலிப்பர். அந்த இதை வச்சு பார்ப்பாங்க இல்லையா, எவ்வளோ எம்எம்ல இருக்குது. அது டிரான்ஸ்டியூசரில் அதை நம்ம யூஸ் பண்ணோம். எவ்வளோ மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லிமீட்டர் மூவ்மெண்ட் எம்எம்ல இருக்கிற அந்த மூவ்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க பார்ப்போம். ஸோ அது வந்து நல் டைப்பில் வராது. அது வந்து என்ன வரும் அப்படின்னா செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்துடும். ஓகே, அப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா இப்போ நடத்தின வரைக்கும்? அப்படியே பாயிண்ட்டை நல்லா மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நடத்துகிற நோட்ஸ் மட்டும் வைங்க. வேறு எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து முடிஞ்சால் படிங்க, இல்லைனா விட்டுருங்க. நல்ல மார்க் வாங்கிடுவீங்க.